குட்டச்சி பாத்துட்டே தானே உட்கார்ந்து இருக்க. அப்பல இருந்து கை வலிக்குதுல்ல, 2 எடுத்து கறி எடுத்து கோக்க வேண்டியதானே. என்னாலாம் முடியாது, என் கையெல்லாம் வந்து ஸ்கின் அலர்ஜி ஆயிரும். ஸ்கின் அலர்ஜி ஆயிரும். கோத்து நல்லா காஞ்சக்கப்புறம் திம்பியா? அது திங்காம அப்புறம் தின்னாதானே உடம்பு தெம்பு வரும். திங்கவா விளக்க மாத்திரத்து பி அடிக்கிற உன்னைய. கூட அப்படியே காசு கொடுத்து வாங்கின மாதிரி ஓசில கிடைச்ச கறியை கோக்குறதுக்கு இவ்வளவு நோவுது உடம்பு. ஓசிலனாலும் நான் தானே வீடு கூட போய் வாங்கிட்டு வந்தேன், நீயா போய் வாங்கிட்டு வந்த. அந்த திறமையாவது இருக்கேன்னா சந்தோஷப்படுறேன். இன்னைக்குதான் கட்டுனது. அப்பவே நான் சொன்னேன் 5 கிலோ கறி வந்துருக்குமா, பேசாம வித்து தள்ளிட்டு போலாமா காசு ஆக்கிட்டு. 5 கிலோவும் எடுத்து வயிற்றை கிழிச்சு ஒப்பிக்கிற மாதிரி உட்கார்ந்து எனக்கா செய்யறேன். நான் மட்டுமா தின்ன போறேன்? வறுத்து வச்சு வறுத்து வைக்கிறது 10 துண்டு, நான் திங்கிறது 1 துண்டு, மீது 9 துண்டு. வயசாயிட்டா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தின்னுக்கிட்டு கிடப்ப வேலை இது மட்டும் இல்ல. அங்க 2-3 வீட்டுல சொல்லி வச்சிருக்கேன். என்னத்த இன்னொரு 5 கிலோ அப்படியே இங்க ஒரு கோன் ஊசி தூக்கி மூக்குக்குள்ள விட்டு ஆட்டி இதை நம்ம மாடியில கொத்துரு. நாளைக்கு ஒரு 5 கிலோ வரும். எய்த்த விட்டு மாடிய வாடகைக்கு கேட்டு 2 நாளைக்கு அவங்க வீட்டுல கொத்து போட்டுரு. 2 துண்டு வறுத்து கொடுத்துரு. தின்னுட்டு போகுதா? நீ குட்டச்சி இதுக்கே கையெல்லாம் எரியுதுங்க. நீ ஒண்ணும் 5 கிலோ வருது 10 கிலோ வருது. கோத்து வச்சிரு. நான் குளிச்சு நைட்டே மாத்திட்டு வந்துடுறேன். நைட்டி மாத்திட்டு வரியா? கோத்து குத்துனாப்ல இந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கு காய போட்டு 3/4 வாரம் உட்கார்ந்துரு. காக்காங்க கூண்டுல அடைகிற வரைக்கும் நகரக்கூடாது. அதாவது போய் கூண்டுல அடையாம நகர்ந்த அல்லே கிழிச்சு விடுவேன். மத்தியானம் ஆரம்பிச்சது ஒண்ணு கோத்துல உட்கார்ந்து இருக்கேன். இது இல்லாம ஒண்ணு 5 சட்டி வருதுன்னா என்ன இருக்குமா? சொந்த ஊருக்கு வந்துட்டு உனக்கு வாய் நீளுது. அடிச்சு பிச்சு பெனாத்திரி உட்காந்து கோரியா. நான் போய் குளிச்சு செத்த நேரத்துல ஒடியாந்துடுறேன். போட்டுட்டாமா போட்டு சூடு பண்ணி எடுத்துறது. கூடி கூடி உடம்புக்காதான் நல்ல என்ன எகுற குளிச்சு விட்டு வாய விவசாயம் உட்காரியா. பாருங்க மக்களே, ஆம்பளையா மட்டும் பிறக்கவே கூடாது. இதுதான் நான் சொல்றது.